ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கைக்கான சீன தூதுவராக பணியாற்றிவிட்டு பிரியாவிடை பெற்று செல்லவிருக்கும் ஹே ஷென்ஹாங் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சீனா இலங்கை நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாகவும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய தூதுவர் ஹே ஷென்ஹாங் எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் சீனா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை மக்கள் தனக்கு வழங்கிய அன்பு, அக்கறை மற்றும் விருந்தோம்பலை நான் எப்போது மறக்க முடியாது எனவும் இலங்கை எப்போதும் தனது இரண்டாவது தாய்நாடு போன்றது என்றும் அவர் உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தூதுவராக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பான சேவைகளுக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நெருக்கமான ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர் வழங்கிய பங்களிப்பு சபாநாயகர் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். அரசு முன்னெடுத்து வரும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்தும் தேசிய ஒற்றுமை மேம்படுத்தல், இனவாதத்துக்கு இடமளிக்காமல் அனைத்து பிரச்சனைகளையும் சமத்துவம் மற்றும் கண்ணியத்துடன் நடத்துவதற்கான அரசின் உறுதிப்பாடு தொடர்பிலும் சபாநாயகர் தூதுவருக்கு விளக்கம் அளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை சீனா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பும் மேலும் வலுப்படுத்துவதற்கு குறித்தும் கருத்து பரிமாறப்பட்டுள்ளது. இலங்கை குறிப்பாக போக்குவரத்து துறை மற்றும் வளர்ந்து வரும் மின்சார வாகன சந்தை தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நாட்டின் நிலையான அபிவிருத்திக்கு சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவையும் சபாநாயகர் கோரியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலையும் அல்லது தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தன்னை மீண்டும் தலைவராகவும் சஜித் பிரேமதாசா தனக்கு கீழ் செயற்படும் சீடராகவும் மாற்றவே இச்சந்திப்புகள் ஊடாக முயல்கின்றனர் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த போது எதையும் சாதிக்க முடியாமல் பிரிந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதையும் செய்துவிட முடியாது. இதனை ஒரு சமமான கூட்டணிவாகவே பார்க்க முடியாது. சந்திப்பின் போது ரணில் தனது அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி தன்னை தலைவராக காட்டிக் கொண்டுள்ளார். சஜித்தை இரண்டாம் இடத்துக்கு புறம் தள்ளிவிட்டுள்ளார். அத்துடன் இச்சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர்களை கவனித்தால் அங்கிருந்து அனைவரும் ஏதேனும் ஒரு வழக்கில் தொடர்புடையவர்களாகவோ பிணையில் உள்ளவர்களாகவோ அல்லது சந்தேக நபர்களாகவோ மட்டும் இருக்கின்றார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளை தீவிரப்படுத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் சட்டவிரோத செயல்கள் மற்றும் குற்ற பின்னணிகள் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கும் நோக்கிலும் பயத்திலும் சஜித் ரணில் நாமல் போன்ற பதற்றமடைந்து ஒன்றாக சந்திக்க தொடங்கியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் பெயரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட 26 வாகனங்கள் இருந்ததற்கான தகவல்கள் இதுவரை சரிபார்க்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த வாகனங்கள் காணாமல் போனதா அல்லது ஏதேனும் நிறுவனம் அல்லது நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதா குறித்து தணிக்கை துறைக்கு எந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையும் அதிகாரிகள் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட அந்த 26 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது ஒரு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மே 28 அன்று இந்த வாகனங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடத்தும் என்று ஜனாதிபதி செயலகம் தணிக்கை பிரிவுக்கு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த ஆண்டு மார்ச் 19 அன்று கூட அந்த வாகனங்கள் இருந்ததற்கான ஆதாரம் சரிபார்க்கப்படவில்லை என்று தணிக்கை அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் புகழ்பெற்ற தனியார் நிறுவனம் ஒன்று 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இந்த பாரிய மோசடி நடவடிக்கைகளில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த பாரிய அளவிலான நிதி மோசடியின் ஊடாக நாட்டின் 21 முன்னணி நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் வெளியுள்ளதாகவும் அவற்றில் 6 நிறுவனங்களின் தொடர்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை பகுதிகளில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தின் இயக்குநராக நடித்து வந்த மோசடியை வழிநடத்திய தெரிவித்து ஃபெஷி முகமது என்ற சந்தேக நபர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை கைது செய்த போது அவரிடமிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு பணம் மற்றும் 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொகுசு கார், தங்க பொருட்கள் ஆகியவற்றை குற்றப்புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள 36 நிறுவனங்களில் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் 10,000க்கும் மேற்பட்ட தடவைகளில் வெளிநாடுகளில் பணம் செலுத்த அனுப்பப்பட்ட இருந்தமே தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த பணத்தை கொண்டு நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் துங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல் நினோ நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கழிப்பிட பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதிபராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விழிப்புணர்வு சேலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய பசிபிக் பிராந்திய கடற்பகுதிகளில் இருந்து இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்தில் ஊடுருவியுள்ள எல் நினோ ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் வேகமாக பரவும் கடல் வெப்பம் நிலத்தினூடாக வெப்பம் கட்டுப்படுத்துவதை விட 16 மடங்கு வேகமாக நீரின் ஊடாக வெப்பம் கடத்தப்படுகின்றது. இதனால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்றம் ஏனைய பகுதிகளுக்கும் மிக வேகமாக பரவி வருகின்றது. அத்துடன் இலங்கை மற்றும் வட மாகாணத்துக்கான பாதிப்புகள் இந்த கடல் வெப்ப ஏற்றம் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளில் அதிக தாக்கத்தை செலுத்த வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வட மாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான நீர் தட்டுப்பாட்டை இது உருவாக்கும். ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படுத்தும். எல் நினோ அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பாரிய மழைவீழ்ச்சியையும் தோற்றுவிக்கும். அக்டோபர் மாதத்துக்கு பின்னரே காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அதுவரை அதிக வறட்சியான காலநிலையை உருவாகும். எல் நினோ இந்து சமுத்திரத்தை அண்மித்துள்ள நிலையில் பொதுமக்கள் சரியான நீர் முகாமைத்துவத்தை பின்பற்றி அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க செயற்பாடுகளில் ஈடுபட முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்குள் போதைப் பொருளை கடத்த முயன்ற கனடா நாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 20 கிலோகிராம் ஹாஷிஷ் என்ற போதைப் பொருளை நாட்டிற்கு கடத்த முயன்ற போது இன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஹாஷிஷ் என்ற போதைப் பொருளின் மதிப்பு 201.89 மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஓவியராக பணிபுரியும் 27 வயதுடையவர் என்று போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர் கனடாவின் டொரண்டோவில் போதைப் பொருட்களை வாங்கியதாகவும் பின்னர் ஹத்தாரின் டொஹாவிற்கு பயணம் செய்து அதிகாலை 2:30 மணியளவில் ஹத்தார் ஏர்வோஸ் விமானம் QR 662 மூலம் இலங்கைக்கு வந்தடைந்ததாகவும் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை சுங்க அதிகாரிகள் அவரது பயணப்பைகளை சோதனையிட்ட போது 80 கட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 கிலோகிராம் மற்றும் 117 கிராம் பழுப்பு நிற ஹசிஸை கண்டுபிடித்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜிப் அமரசூரியவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நுரோஷன எகுடவித்தான முன்வைத்த கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை, ஆதாரமற்றவை மற்றும் துர்நோக்கம் கொண்டவை என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் இடம்பெற்றுள்ளது. இதில் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜிப் அமரசூரிய தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசித்த நிரோஷன எகுடவித்தான கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தவே இத்தகைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு எதிரான இத்தகைய அரசியல் ரீதியான தாக்குதல் ஒருபோதும் வெற்றி பெறாது. இலங்கையின் சட்ட சமூகம் என்றும் ஒற்றுமையுடன் திகழ்கின்றது. சட்டத்துறையின் சுதந்திரம் மற்றும் நேர்மைக்கு எதிராக வரும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் பாதுகாப்பு இல்லாமல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து இந்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் கூறுமாறு MP ஆசித நிரோஷனவுக்கு சவால் விடுத்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் அவ்வாறு கூறினால் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இதேவேளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்தும் சட்டத்தரணிகள் சங்கம் தனது நிலையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் உயர் நீதிமன்றங்களை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தங்கள் தற்காலிகமாக சூழ்நிலைகளுக்காகவே அல்லது அவசர கோலத்திலேயோ கொண்டுவரக்கூடாது. தெளிவான நிறுவன தேவை, வெளிப்படையான நியாயப்படுத்தல் மற்றும் துறைசார் பங்குதாரர்களின் பரந்த கலந்தாலோசனை இருக்கும் இடங்களில் மட்டுமே இத்தகைய திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். அரசியலமைப்பு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை என்பது கொண்டுவரப்படும் திருத்தத்தின் உள்ளடக்கத்தில் மட்டுமல்ல, அது கொண்டுவரப்படும் நடைமுறையிலும் தங்கியுள்ளது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் ஜனநாயகம், நீதித்துறை சுதந்திரம் மற்றும் போராடும் உரிமை உள்ளிட்ட மக்களின் உரிமைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளது.
பிரித்தானியாவின் லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாட்டவர்கள் தங்களது வீடுகளின் பாதுகாப்பு குறித்து அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மற்றும் இந்திய மக்கள் அடங்கலாக தெற்காசிய நாட்டவர்கள் அதிகளவான தங்கத்தை தம்பசம் வீடுகளில் வைத்துள்ளனர். திருட்டுச் சம்பவங்களில் பல தமிழ் மக்கள் குடும்பங்கள் தாலிக்கொடி உட்பட பெறுமதியான தங்கம் மற்றும் பணத்தை இழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லண்டனின் ஈலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீடுகளை நோட்டமிடும் கொள்ளையர்கள் அங்கு யாரும் இல்லாத சமயங்களில் உள்நுழைந்து கைவரிசையை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டுமின்றி வீட்டிற்குள் இருக்கும் போதும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எப்போதும் பூட்டி வைத்திருப்பதை உறுதிப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. திருட்டுச் சம்பவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஈரானின் கடல் எல்லைக்கு அருகே தாக்குதலுக்கு உள்ளான மொசாபிக் கொடி ஏற்றப்பட்ட கப்பலில் இருந்து 28 இந்திய மாலுமிகளும் ஈரானால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈரானிய கடல் எல்லைக்குள் நுழைந்த போது விரோத சக்திகளால் குறிவைக்கப்பட்டதை தொடர்ந்து திஷா என்ற எண்ணெய் கப்பல் ஆபத்து சமிச்சையை அனுப்பியது. இந்த சம்பவம் நடந்தவுடன் கப்பல் உடனடியாக ஈரானிய கடலோர காவல் படைக்கு ஆபத்து அழைப்பு அனுப்பியது என்றும் இந்தியாவிற்கான ஈரானின் தூதர் முகமது ஃபத்தாலி ANG செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாகவே சம்பந்தப்பட்ட ஈரானிய கடல்சார் மற்றும் மீட்பு அதிகாரிகள் தாமதமின்றி சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். கப்பலில் இருந்த 28 இந்தியர்கள் உட்பட அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் என்றும் மேலும் அவர்கள் நலமாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரினை வெளிநாட்டில் கடற்படை தலையிடுவதற்கு எதிராக பசாலி எச்சரித்துள்ளார். பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட ராணுவ படைகளின் இருப்பு தலையிடும் அப்பிராந்தியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்தவில்லை என்பதையும் மாறாக அவை பதட்டங்களை அதிகரித்து மேலும் நிலையற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளன என்பதையும் அனுபவம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.